நான் உங்கள் வெங்கட். ஸோ இந்த வீடியோ பதிவு எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, மரபு தொடர் அகரவரிசை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸாகவே பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் 2 கிளாஸ் வந்து இது தொடர்பாக நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பதிவு பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் அதுக்குண்டான லிங்க் தரோம். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள். இந்த சீரீஸ் எப்படி நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மரபு தொடர் அப்படின்றது சொற்பொருள் அந்த விளக்கம் மட்டும் நம்ம பார்க்காம இந்த வார்த்தைகளுக்கு அதற்கான பொருளை நம்ம எப்படி திங்க் பண்ணலாம். எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கும் போது இந்த மாதிரி ஒரு வார்த்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதை எப்படி நம்ம அணுகலாம், எப்படி வந்து இதற்கான பதில் இதுவாக இருக்கலான்ட்டு நம்ம கெஸ் பண்ணலாம் அப்படின்ற அந்த என்ன சொல்கிற அந்த சிந்தனை திறனை வந்து நம்ம விரிவுபடுத்துகிற மாதிரி தான் இந்த சீரீஸை நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 2026 குரூப் 4க்கு நியூவாக ஒரு பேட்ச் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்துடும். நவம்பர் 26 நாளைக்கு காலையில் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதோட ஸ்கெடியூல் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஸோ ஸ்கெடியூல் பார்க்காதவங்க ஃபுல்லாக அந்த ஸ்கெடியூலை பார்த்துருங்க அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்குள்ள, ஓகேவா? ஸோ இதோட பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா டிசம்பர் 1 ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 7. ஸோ ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபா தான், ஓகேவா? ஒன் டைம் பேமெண்ட் தான். நீங்கள் இப்போ வந்து நீங்கள் இப்போ வந்து ஃபீஸ் வந்து கட்டிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் 2026 எக்ஸாம் வந்து எப்போ முடியுதோ அது வரைக்கும் அந்த ஒரு ஃபீஸ் மட்டும் தான், நீங்கள் எதுவும் எக்ஸ்ட்ராவாக தரணுங்கிறது கிடையாது. ஸோ இதை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்குவா? ஸோ பேட்ச் வந்து எப்படி ரன் ஆகும், பேட்சில் எப்படிலாம் போயிட்டு இருக்கு, கொஸ்டின் எப்படி இருக்கு, ஸோ எக்ஸ்பிளனேஷன் வீடியோ எப்படி இருக்கு, அவுட் சோர்ஸ் எப்படிலாம் கொடுப்போம், இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்சில் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்கும் வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பேட்சை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெளிவாக எப்படி வந்து ரன் ஆகும், எப்படி இருக்கும், அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல நாங்க கொடுத்துருவோம். எப்படி வந்து பே பண்ணணும், பேட்ச்ல என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு, எப்படி எல்லாம் உங்களுக்கு கொண்டு போவோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல இருக்கும். ஸோ அதை தெளிவா பார்த்துருங்க, ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. அதை பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்கெடியூலை கம்பல்சரியா பார்த்துருங்க. இன்னைக்கு வந்து மரபு தொடர் அகர வரிசை பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா தகர வரிசையில் ஒரு பேஜ் பார்த்தாச்சு, அகர வரிசையில் ஃபர்ஸ்ட் பேஜ், அதாவது அந்த புக்லேயே மொதல் பேஜ் பார்த்தாச்சு. இப்போ அந்த புக்கில் செகண்ட் பேஜ் பார்க்க போகிறோம். ஸோ எப்பயும் போலதான் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லுவேன். நாங்கள் சொல்றதுக்கு முன்னாடி நீங்கள் பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன அதை பற்றி தெரியுமோ, என்ன தோணுதோ, அந்த வார்த்தையை கேட்ட உடனே என்ன தோணுதோ அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் ஒவ்வொன்றா கமெண்ட் பண்ணிட்டே வாங்க. அப்போதான் நாங்கள் சொல்கிற இதுவும் நீங்கள் யோசிக்கிறதும் ஒரே மாதிரி இருக்கா, சிங்க் ஆகுதா, இல்லை வேற மாதிரி அதை யோசிக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து யோசிக்க முடியும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, அழித்தழித்து. அழித்தழித்து அப்படின்னா நம்ம ஒன்றும் இல்லை, பேப்பரில் ஏதோ ஒன்று எழுதுறோம், பென்சில் எழுதுறோம், இன்னொன்று ஒன்றுவோம், ஏதோ தப்பாக எழுதிட்டோம்னா ரப்பரை வச்சு அழிச்சழிச்சு எழுதுவோம் இல்லையா? அழித்தழித்துனா தப்பாக எழுதுனதை திருத்துற மாதிரி. அழித்தழித்து அப்படின்னா ஒன்னுல பேச்சு வழக்குல பாத்தீங்கன்னா அழிச்சழிச்சு சும்மா எழுதிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ என்ன அர்த்தம்? திரும்ப திரும்ப, மீண்டும் மீண்டும் அப்படின்னு அர்த்தம். திரும்ப திரும்ப, திரும்ப திரும்ப. அழித்தழித்து அப்படின்னா திரும்ப திரும்ப, மீண்டும் மீண்டும். இந்த வேலையை வந்து திருப்பி திருப்பி செய்யறது, திரும்ப திரும்ப பேசுற நீ அப்படின்னு வரும்ல அந்த இது. அடுத்து பாத்தீங்கன்னா அழி வழக்கு. அழி வழக்கு அப்படின்னா வழக்குனா கேஸ் தான். அழி அப்படின்றது என்ன? இந்த அழித்தல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அழி அப்படிங்கிறது அழிஞ்சு போ அப்படின்ற மாதிரி வரும். சோ இது அந்த இடத்துல அந்த மீனிங்ல இது என்ன வரும் அப்படின்னா வீண் அப்படின்னு வரும், ஓகேவா? சோ வீண் வழக்கு. நம்ம அழிஞ்சு போறது, அழிச்சு போறது இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஒன்றும் இல்லை, நம்ம கேஸ் போடுறோம், ஓகேங்களா? கேஸ் போட்டோம்னா உடனே நமக்கு தீர்ப்பாயிருமா? கிடைக்காது. காலத்துக்கு இழுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம வச்சிருக்கிற சொத்தெல்லாம் வந்து அப்படியே தண்ணியாக கரைஞ்சு போயிடும். அப்போ நம்ம தேவையில்லாமல் வெட்டியாக போய் கேஸை போட்டு நம்ம காசெல்லாம் வீணா போச்சுன்னு தான் சொல்லுவோம். அவ்வளோதான். அழி வழக்கு அப்படின்னா வீண் வழக்கு. அழுக்கல்லன் தொழுக்கல்லன். கல்லன் அப்படின்னா யாரு? கல்லன் அப்படின்னா திருடன் சொல்லலாம், இல்லை ஏமாத்துறவனை சொல்லலாம். அழுக்கல்லன் தொழுக்கல்லன் அப்படின்னா வேற இடம் சொல்லலாம். இதை அதேதான் உங்களுக்கு வந்து இப்ப வந்து பாசாங்கு செய்பவன் அப்படின்னு சொல்லலாம். ஓ ஓகே. இப்ப பொய்யா அழுகிறவன் இருக்கான்னு அழுக்கல்லன்றதுக்கு நான் சொல்றேன். இப்ப பொய்யா அழுகிறவன் என்னன்னு சொல்லுவோம்? நடிக்கிறாடா, நீலிக்கண்ணீரோட பாசாங்கு பண்றான் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்ப அழுக்கல்லன் அப்படின்னா பாசாங்கு செய்பவன். அழுமூஞ்சி. அழுமூஞ்சி அப்படின்னா நான் ஒன்றும் இல்லை, நல்லா நம்ம மேக்கப் பண்ணியிருக்கோம், மேக்கப் பண்ணிட்டு போய் வந்து அழுதம்னா என்ன ஆகும்? அந்த அலங்காரம் ஃபுல்லாக கெட்டு போயிடும். நிறைய பேர் அந்த மேக்கப் அழிஞ்சிருங்கிறதுக்காக அழமாட்டாங்க. ஆனால் ஒன்றும் இல்லை, இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வீட்டில் அவங்க வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணும்போது அனுப்பி வைப்பாங்க இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் மேக்கப்பில் அழுவாங்க. அப்போ அந்த மேக்கப் எல்லாம் கலைஞ்சி போயிடும். அப்போ என்ன அவ்வளோ மேக்கப்பு வீணாக போயிடும், ஓகேங்களா? மூஞ்சே கெட்டு போயிடும். பொலிவற்ற முகமுள்ளவன். ஓகே, பொலிவற்ற முகமுள்ளவன். ஓகே, முள்ளவன் உள்ளவன் எப்படி உள்ளவள் அப்படின்னு எப்படியானு எடுத்துக்கலாம். அடுத்து அளப்பளத்தல்.
அளப்பு அளத்தல். அளப்பளத்தல்னா அளப்பிட்டே இருக்கிறதா, தண்ணியில கை விட்டு அந்த அளப்பு மாதிரி தான். ஒரு மாதிரி எப்படி சொல்றது, பேசிக்கிட்டே தொணன்னு பேசிக்கிட்டே இருக்க மாதிரி. எப்படி அதுக்கு என்ன சொல்லலாம்னா அளப்புதல் அப்படின்னு சொல்லலாம். அளப்புதல் இல்ல முணுமுணுத்தல், முறுமுறுத்தல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பேசிட்டே இருக்காங்க. அந்த அளப்புதல் தண்ணி அளப்புறது ஒண்ணும் இல்ல, தண்ணியில கை வச்சு இப்படி அளப்பிட்டே இருப்போம்ல, அது ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும், இருந்தாலும் சத்தம் வந்துகிட்டே இருக்கும், டிஸ்டர்பா இருக்கும். நம்ம காதுல வந்து யாரோ வந்து முனமுனன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நமக்கு எரிச்சலா வரும். அளப்பளத்தல் அப்படின்னா அளப்புதல், முறுமுறுத்தல். முறுமுறுத்தல்னா முணுமுணுக்கிறது, முறுமுறுத்தல்னா முணுமுணுக்கிறது. அளப்பறிதல், அளப்பு அறிதல். அறிதல் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறது. அறிதல் அப்படின்னா அளப்பு கூட்டல் அறிதல், அளப்பறிதல். அப்ப அறிதல் அப்படின்றதுனா தெரிஞ்சுக்கிறது. அளப்பறிதல் அப்படின்னா உட்கருத்தை தந்திரமாய் தெரிதல். ஓகே, இல்லைன்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? இப்ப தண்ணியில இறங்கணும் அப்படின்னா நம்ம ஆழம் பார்ப்போம் இல்லையா? ஆழம் எதுக்காக பார்க்கணும்? ரொம்ப ஆழமா இருந்துச்சுன்னா நம்ம இறங்கணும் அப்படின்னா மூழ்கி போயிடுவோம். அப்ப அது அந்த ரிஸ்க் ஃபேக்டரை குறைக்கிறதுக்காக வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு முன்னெச்சரிக்கையா, தந்திரம்னாவே நம்ம முன்னெச்சரிக்கையா ஒரு விஷயத்த செய்யறது தானே. அப்போ வந்து அப்படி வேணா நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி அறிதல் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது, முன்னெச்சரிக்கையா தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது உட்கருத்தை தந்திரமாக அறிதல் அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். அளவலாவுதல். இதை பார்த்தா எனக்கு விவேக் காமெடி தான் ஞாபகம் வருது. என்னது, பார்த்தால் பரவசம் படத்துல வாலி அவர்களும் விவேக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமெடி பண்ணுவாங்க. தெண்டி தெம்மாடி அளவலாதி கழுதேரி குடும்பம், குடும்பமே கழுதேரி குடும்பம். அளவலாதி அப்படிங்கிறது வரும். அளவலாதி அப்படின்னா என்னது, கலந்து பேசுறது. ஆக்சுவலா அளவலாதிக்கு கலந்து பேசுறது இல்ல, அது வந்து மலையாளத்துல வரும். அளவலாவுதல் அப்படின்னா கலந்து பேசுதல். முட்டாள் குடும்பமோ சம்திங் ஏதோ வரும்னு நினைக்கிறேன். அளவலாவி அப்படின்னா அல்பம் அந்த மாதிரி வரும். அப்ப அளவலாவுதல் அப்படின்னா, அளவலாவுறது அப்படின்றது என்ன, கலந்து பேசிக்கிற, அளவலாகிறாங்கப்பா அப்படின்ல அப்படின்னா அந்த கூடி கலந்து பேசுறது அப்படின்ற மாதிரி. அளவுபடுத்துதல். அளவு அப்படின்னாவே ஒரு என்ன சொல்றது, ஒரு வரையறை, லிமிட் செட் பண்றது, வரையறை செய்தல். அளவுபடுத்துதல்னா வரையறை செய்தல். அதாவது ஒரு லிமிட், அளவுனாவே என்னது, ஒரு லிமிட்டை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கிறது. அப்ப வரையறை செய்தல். அல்லாடி தள்ளாடி. சரக்கு அடிச்சுட்டு வந்தோம்னா அப்படியே அல்லாடி தள்ளாடி வருவாங்க. அப்ப வந்து என்ன சொல்றது, அததான் சொல்லுவான், அப்படியே தள்ளாடிக்கிட்டு வர்றத தளர்ந்த நடையா சொல்லலாம். அள்ளி கொட்டுதல். எதையோ தூக்கி கொட்டுறது. அள்ளி கொட்டுறதுன்னா இப்படி சொல்லலாமா, மிகுதியா இருக்கிறத வந்து கொட்டுற மாதிரி, அந்த மாதிரி தான். ஆனா இது பாத்தீங்கன்னா மிக சம்பாதித்தல் அப்படின்னு சொல்லலாம். நிறைய சம்பாதிச்சாதானே கொடுக்கவே முடியும். சட்டியில இருந்தாதானே ஆப்பையில வரும். சட்டியிலே ஒண்ணும் வராது இல்ல. அப்ப நல்லா சம்பாதிச்சோம் அப்படின்னா எடுத்து கொட்ட முடியும். கொட்டுறதுன்னா என்ன, மத்தவங்களுக்கு கொடுக்கற மாதிரியா? மனசு வேணும்ல. நல்லா சம்பாதிச்சா மட்டும் பத்தாது, கொடுக்கறதுக்கும் மனசு வேணும். அள்ளி தள்ளுதல். ஒரு நிமிஷம். அள்ளி துள்ளுதல். அள்ளி துள்ளுதல். அள்ளி துள்ளுதல். துள்ளுதல்னா என்ன சொல்றது, ரொம்ப துள்ளுறடா நீங்க, திமிரு பிடிச்சவன் சொல்லுவோம். அத என்ன சொல்லலாம், மிக செருக்குதல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அள்ளி துள்ளுதல். நீ ரொம்ப துள்ளுறடா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. துள்ளுறதுன்னா என்ன, ரொம்ப வந்து ரொம்ப ரகடா திமிருத்தனமா வந்து பண்றான் அப்படின்ட்டு. அப்ப துள்ளுதல் அப்படின்றது அந்த மாதிரி இருக்கும்போது அப்ப செருக்கு அப்படின்னா திமிரு பிடிச்சவன் தானே. அள்ளி இறைத்தல். அள்ளி இறைக்கிறதுனா அதேதான், பணம் இருக்கு அதை அதாவது என்ன சொல்றது, ரொம்ப இருக்கு அப்படின்ட்டு சும்மா காசை வந்து தண்ணி மாதிரி செலவு பண்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதவா அந்த மாதிரி அள்ளி இறைத்தல். அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல். சும்மா காசு வச்சிருக்கான்ட்டு சும்மா அள்ளி தெளிக்கிறா அப்படிம்பாங்க. அள்ளி இறைக்கிறாங்கன்றத அள்ளி தெளிக்கிறா அப்படின்ற மாதிரி. அளந்து போடுங்க, அள்ளி இறைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அள்ளி இறைக்கிறது அப்படின்னா அளவுக்கு மிஞ்சி செலவிடுதலை சொல்லுது. அள்ளி விடுதல். அள்ளி விடுதல். அள்ளி விடுதல்னா கதை இழக்கிறதா? அதுவும் வச்சுக்கலாம். ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா ஏராளமாக கொடுத்தல் அப்படிங்கிறாங்க. ஏராளமா கதைய கொடுக்குறாங்க இல்லையா காதுல.
அள்ளி விடுதல்னா அதுதான். அள்ளி விடுறதுன்னா காமனா நம்ம வந்து பேச்சு வழக்குல அப்படிதான் சொல்லுவோம். ரொம்ப அள்ளி விடாத அப்படிமோ, ரொம்ப பேசிட்டே இருக்கிறான் அப்படின்னா. கதையாளர் பொய்யா சொல்றது. ஆமா. அரக்க பறக்க. அரக்க பறக்கன்னா அரக்க பறக்க செய்யாத அப்படின்னா அவசர அவசரமா செய்யாத அப்படின்ற மாதிரி. விரைவாக. அப்படி இல்லைன்னா அரக்க பறக்க ஏன்டா விழுந்து எழுந்து ஓடுற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, விழுந்து எழுந்து அப்படிங்கிற மாதிரி வரும். அறம் பாடுதல். ஓகே, அறம் பாடுதல். ஆக்சுவலா இதுக்கு நம்ம என்ன இது பண்ணிருந்தோம், அறம் பாடுதல் அப்படின்றது ஒண்ணும் இல்லை. அதாவது நார்மலா அறம் பாடுதல் அப்படின்னா என்ன சொல்லுவோம், நல்லதை சொல்றது இல்ல நல்லதை பாடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா, இப்ப வந்து நமக்கு வந்து ஒருத்தவங்க வந்து வஞ்சனை செஞ்சுட்டாங்க, ஏதாவது சொல்லி நம்மளை வந்து ஏமாத்திட்டாங்க, கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அழிஞ்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி பாடுறதுக்கு பேரு தான் அறம் பாடுதல் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஞாபகம் வச்சுக்கலாம், அறத்தோடு வாழ்பவனை வந்து நம்ம நோண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவன் நம்ம அழிஞ்சு போயிடணும்ட்டு அவன் சாபம் விட்டுருவான்னு வச்சுக்கலாம். சாபத்தை பாட்டுன்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அறம் பாடுதல். இது டோட்டலா கான்ட்ராஸ்டான ஒரு மீனிங் தான், பட் வேற வழி இல்லை, இது இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கிட்டாகணும். அறம் பாடுதல் அப்படின்றது நமக்கு கெட்டது செஞ்சவங்களுக்கு நம்ம கெட்டதை நினைக்கிறோம், அந்த மாதிரி மீனிங்ல ஒரு அப்படி நினைக்க கூடாது. இருந்தாலுமே அப்படி அந்த மீனிங்ல தான் வருது. அதாவது தீச்சொற்பட்டு தீ பயனுண்டாக பாடுதல். அடுத்தவன் யார் வந்து நம்மளை கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்க வந்து அழிஞ்சு போகணும் அப்படின்னு பாடுறது பேர் தான் அறம் பாடுதல் அப்படின்னு இருக்கும். ஸோ பெருசா இருக்கும், நான் எழுதல, நீங்க தீச்சொற்பட்டு என்னது தீப்பயனுண்டாக பாடுதல். சோ அவங்க நோட்ஸ் எடுக்கறாங்கன்னா கூட வந்து குறிப்பிடுத்துவாங்க இல்லையா, அதுக்காக. தீச்சொற்பட்டு தீப்பயனுண்டாக பாடுதல். யாரு நமக்கு தீஞ்சொற்கள் சொல்றாங்களோ அவங்க வந்து தீய பயனை அடையணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ இப்படி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் நம்மளை வந்து கஷ்டப்படுத்துறாங்களோ, ரொம்ப வந்து இழிவா இது பண்றாங்களோ அவங்கள என்ன பண்ணணும், நம்ம வந்து அவங்க அழிஞ்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சபிக்கிற மாதிரி. அரித்துயில். அரித்துயில் அப்படின்னா வந்து துயில் அப்படின்னா தூக்கம், நித்திரை அப்படின்னு நம்ம சொல்லலாம். துயில் அப்படின்னா தூக்கம், தூக்கம் அப்படின்னு சொல்லலாம். அரி அப்படின்றது என்ன சொல்றது, ரொம்ப அறிவா இருக்கக்கூடிய ஒரு இதுன்னு சொல்லலாம். எப்படி தூக்கத்துல அறிவா இருப்பாங்க அப்படின்னா, இது என்ன மீனிங்ல வரும்னா, தூக்கம்னா தூங்கிடுறது கிடையாது, கண்ணை மூடி இருக்கிறது தான் ஒரு தியான நிலை மாதிரி வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம விழிப்பா இருக்கிற மாதிரி இருக்கணும், அதாவது கண்ணு மூடி இருக்கணும், ஆனா வந்து நம்ம தூங்கி இருக்கக்கூடிய மூளை வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்தடுத்து என்ன, அடுத்தடுத்து நம்ம மூளை அறிவு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்பாங்க இல்லையா. அப்ப அறிவு நிலைன்றது அதுதான். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை மட்டும் பார்க்காம அடுத்தடுத்து யோசனை பண்றது. அப்துல் கலாம் ஐயா சொல்லுவார் இல்லையா, தூங்கும் போது காண்பதல்ல கனவு, நம்மள வந்து தூங்க விடாம செய்யறது தான் கனவு அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி தான் இது எப்படி வரும்னா, நம்ம தூங்க மாட்டோம், கண்ணை மூடிட்டு இருப்போம், ஆனா வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட எதிர்காலத்துக்காக நல்லதா சிந்தனை பண்றது. அந்த இதுலதான் ஒரு அரித்துயில் அப்படின்னு வரும். என்ன அப்படின்னா யோக நித்திரை அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து அவ்வளவு பெருசா ஞாபகம் வச்சுக்காம எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, யோக நித்திரை. அறிமுகம். அறிமுகம் அப்படின்னா தெரிஞ்ச முகம், தெரிஞ்சவங்க, தெரிந்த முகம், இல்லைன்னா பழக்கம் அப்படின்னு வச்சுக்கலாம். எனக்கு பழக்கமானவன், அறிமுகமானவனா என்ன அர்த்தம், எனக்கு தெரிஞ்சவன் அப்படின்றது. அறிவறிவாக. அறிவாக. அறிவுன்னாவே வந்து நல்லதுதான், அறிவு இருக்கவங்க தான். அறிவாகனா அதை டபுள் மடங்கு பண்ற மாதிரியா, ஒரு மாதிரி விளக்கமா சொல்றது. ஓ, அறிவு இருந்தாலே விளக்கமா சொல்லுவாங்க, அதுக்கு மேல அறிவு இருந்தா என்ன சொல்லுவாங்க, இன்னும் விளக்கமா சொல்லுவாங்க. நம்ம அறிவா இருக்கோம், அதனாலதான் விளக்கமா சொல்றாங்க. இன்னும் விளக்கமா சொல்றது, விளக்கமாக இல்லைன்னா தீர அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து அறுதியிடுதல். அறுதியிட்டு உறுதியாக கூற முடியாதுன்னு சொல்லுவோம். அதாவது திடமாக, திண்ணமாக, உறுதியாக தீர்மானித்தல். ஓகே. அறுதியிட்டு உறுதியா என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல வர்றது. அப்ப கண்டிப்பா என்ன சொல்றது, சொல்ல முடியாது, அதுதான் அப்படின்னு கன்ஃபார்மா என்னால சொல்ல முடியாது அப்படிங்கறதான் அப்படி சொல்லுவாங்க. அப்ப அறுதியிடுதல் அப்படின்னா தீர்மானித்தல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அறுத்து கட்டுதல். அறுத்து கட்டுதல் அப்படின்றது இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாருன்னா வந்து அந்த தாலியை வந்து மறுபடியும் தாலி இறங்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் அறுத்து கட்டுறதுன்றது. இந்த மறுமணம் செய்யற மாதிரி ஜீன்ஸ் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாசர் அவருக்கு 2 டபுள் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அதில் சின்னவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராதிகா வந்து ஜோடியாக இருப்பாங்க. அவங்க அந்த படம் ஃபுல்லும் வந்து இந்த டைலாகை ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருப்பாங்க.
இந்த மாதிரி பண்ணீங்கன்னா தாலி அறுத்து கட்டிடுவோம் பார்த்துக்கு அப்படின்ட்டு. அறுத்து கட்டுறதுல என்ன, உன்னை வந்து கழட்டி விட்டு நான் இன்னொருத்தன் கூட கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்றது தான். அது உசுரோடு இருக்கும் போதே செய்யக்கூடிய விஷயம். பட் அறுத்து கட்டுதல்ன்றது இதுதான். தாலி நீங்கிய பின் மறுதாலி கட்டி மணத்தல் அப்படின்றது. ஓகேவா? அறுப்பு சுகம். அறுப்பு அப்படின்றது என்ன சொல்றது, ஒரு விஷயத்த நம்ம அறுக்கிறது தான். இப்ப கதிர் அறுத்தல் நம்ம சொல்றோம், கதிரை நம்ம அறுக்கிறது, கதிர் அறுக்கிறது நம்ம காலம்னு சொல்லுவோம். அப்ப அறுப்பு அப்படின்றதே ஒண்ணு வெட்டி விடுறது தான். ஓகேவா? அப்ப எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், சுகம் அப்படின்றது சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். விதவைக்கு கொடுக்கும் பொருள், அதாவது இது என்ன சொல்லலாம், அந்த ஜீவனாம்சம். விதவைக்கு கொடுக்கக்கூடிய ஜீவனாம்சம் சொல்லலாம். ஈஸியா நீங்க பொருள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அறுப்பு சுகம் அப்படின்னா விதவைக்கு, விதவை அப்படிங்கும்போது கணவன் வந்து அறுபட்டுட்டார் அப்படின்ற ஒரு இதுதானே. அப்ப விதவைக்கு கொடுக்கும் பொருள் ஜீவனாம்சம். ஓகேவா? சுகம்ன்றது பொருள் சுகம். அரை கூவுதல். அரை கூவுதல்னா சண்டைக்கு கூப்பிடுறது, போருக்கு கூப்பிடுற மாதிரி. இந்த பழைய படம், ராஜாங்க படம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அரை கூவல் விடுகிறேன், உனக்கு அரை கூவல் விடுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அரை கூவல் அப்படின்னா போருக்கு அழைத்தல். இதே தகர வரிசையில ஒண்ணு நம்ம பார்த்தோம், தட்டி அழைத்தல். தொடை தட்டி இந்த வடிவேல் காமெடி நம்ம ரிமைண்ட் பண்ணியிருந்தோம். அப்ப அரை கூவுதல் அப்படின்னா போருக்கு அழைத்தல். போருக்கு அழைத்தல். அரை முறையிடுதல். முறையிடுதல்னா வந்து ஏதாவது குறை சொல்றது, அவனை பத்தி நம்ம அவன் தப்பு செய்யறான் அப்படின்ட்டு நம்ம மற்றவங்க கிட்ட போய் பெரியவங்க கிட்ட முறையிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அதேதான் குறை தெரிவித்தல். அரை முறையிடுதல், முறையிடுதல் ஞாபகம் வச்சுக்கோங்க. முறையிடுதல் எடுத்துக்கிட்டோம்னா அதை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். குறை தெரிவித்தல். அற்றுப்போதல். அற்றுப்போதல் அப்படின்னா ஒரு பந்தம் வந்து முடிஞ்சு போறது. அற்றுப்போதல்னா அந்த என்ன சொல்றது, அந்த ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் அத்துக்கிட்டோம், பிரேக்கப். ஓகேப்பா? அற்றுப்போதல் அப்படின்றதுக்கு சரியான இங்கிலீஷ் வார்த்தை பிரேக்கப் தான். இன்னைக்கு நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. இடைமுறிதல். ஓகே, அந்த பாண்ட் வந்து கட்டாயிறது. அப்படி இல்லை அப்படின்னா முழுதும் ஒளிதல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஆக்கங்கூறுதல். ஆக்கம் அப்படின்னா நம்ம திருக்குறள்ல நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஆக்கம் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் அப்படின்ற மாதிரி ஒரு பொருள்ல வரும். அப்போ செல்வத்தை பற்றி யாருக்கு கூறுவாங்க, நமக்கு வேணுன்றவங்களுக்கு நம்ம சொல்லுவோம். இப்படிலாம் வந்து புத்திமதி சொல்லுவாங்களே, இப்படிலாம் இருந்தால் சம்பாதிக்கலாமாப்பா அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா வந்து வாழ்த்துவாங்க. இப்போ நம்ம காலிலேயே விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்ட்டு நம்ம காலில் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்ட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அந்த 16 பெறுறது என்ன, அந்த செல்வங்கள், 16 செல்வங்களை நாம் பெறுவது. ஆக்கம் கூறுதல் அப்படின்றது அந்த பெரியவங்க அந்த செல்வ வளத்தை நாம் பெறுவதற்கு கொடுக்கக்கூடிய ஆசி, வாழ்த்துதல் இல்ல ஆசி கூறுதல் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆசார கள்ளன். கள்ளன் நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் இல்லையா. கள்ளன்னாவே ஒரு பாசாங்க செய்யறவன், திருட, ஏமாத்துறவன் அப்படின்ற மாதிரி. ஆசாரம் அப்படின்றது இந்த ஆச்சாரம் அப்படின்ட்டு இந்த இதெல்லாம் படத்தெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த ஐயர்வால்ஸ்லாம் வந்து அதான் சொல்லுவாங்க, நாங்கள் ரொம்ப ஆச்சாரமானவங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஆச்சாரம் அப்படின்றது என்ன மீனிங்ல வரும், நாங்கள் ரொம்ப ஒழுக்கமானவங்க அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். அப்போ ஒழுக்கம் கள்ளன் அப்படின்னா என்ன, ஒழுக்க சீலன் மாதிரி ஏமாத்துற வேலை தான் நினைக்கிறேன். ஒழுக்கம் உள்ளவன் போல் ஏமாற்றுதல், நடிக்கும் கள்ளன். அந்த கள்ளன் அப்படியே வந்துருதா? ஓகே, ஸோ கள்ளன் ரிப்பீட் ஆயிடுது. ஒழுக்கம் உள்ளவன் போல் நடித்தல். ஓகே. ஆசை வார்த்தை. இந்த சதுரங்க வேட்டையில வந்து ஞாபகம் வச்சுக்கங்க, அந்த படம் ஃபுல்லா அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒருத்தகிட்ட வந்து கருணையை எதிர்பார்க்க கூடாது, அவன்கிட்ட இருந்து பொருளை வாங்கினா ஏமாத்தணும்னா அவனோட ஆசையை தூண்டணும் அப்படிம்பாரு. ஒருத்தனை வந்து ஏமாத்தணும் அப்படின்னா அவன்கிட்ட நம்ம கருணையை எதிர்பார்க்க கூடாது, ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்றது. ஆசையை தூண்டணும்னா எப்படி, ஆசை வார்த்தை சொல்லி அவன் வந்து நம்புற மாதிரி சொல்லி ஏமாத்தணும். ஓகேவா? அப்ப நம்பிக்கை உண்டாக சொல்லும் சொல். அவன் நம்ம நம்பினாதான் வந்து அவனை நம்ம ஏமாத்தவே முடியும். நம்புற மாதிரி பேசுறது. நம்பிக்கை உண்டாக சொல்லும் சொல். சொல்லும் சொல். ஓகே. ஆடைக்கும் கோடைக்கும். கோடை அப்படின்றது ஒரு காலம். ஓகேங்களா? கோடை காலம், குளிர்காலம் சொல்றோம் இல்லைங்களா. ஆடை அப்படின்றது நம்ம போட்டிருக்கக்கூடிய ஆடை. அப்ப என்ன வரும்னா எல்லா பருவகாலத்தும். ஓகே. கோடை அப்படின்றதே ஒரு பருவகாலம் தானே.
இந்த அல்லும் பகலும் சொல்லுவோம் இல்லையா, இரவு பகல் அந்த மாதிரி ஆடைக்கும் கோடைக்கும் அப்படிங்கிறது எதுக்கு மோனையா வர்றது என்ன வரும், எல்லா பருவ காலம். நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். கோடை அப்படின்றது நமக்கு ஒரு பருவ காலம் அப்படின்றது தெரியும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த பருவ காலத்துன்றது வரும்போது நம்ம எடுத்துக்க முடியும். ஆட்கொள்ளுதல். ஆட்கொள்ளுதல்னா யாருடைய கல்யாணத்திலேயே போய் சிவபெருமான் வந்து அவர் ஆட்கொள்வாரு? சுந்தரர். ரைட். சுந்தர வந்து கல்யாணம் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, சிவன் வந்து தடுத்தாட்கொண்டு அவரை வந்து இது பண்ணுவார், அவர்கிட்ட வந்து சேர்த்திக்குவாரு. ஓகேவா? அப்ப அவர்கிட்ட சேர்த்திக்கிறதுனா என்ன, தனக்கு அவரை வயப்படுத்திக்கிறது. ஒரு அடிமை மாதிரி வந்து, அடிமை அப்படின்றது அன்பாலையும் செய்யலாம் அதிகாரத்தாலையும் செய்யலாம். ஓகேவா? தன்வசப்படுத்திக்கிறது. அடிமை கொள்ளுதல். ஓகே. ஆணி கொள்ளுதல். ஆணி கொள்ளுதல் அப்படின்னா, ஆணியை நம்ம ஒரு இடத்துல அடிச்சோம்னா எப்படி இருக்கும், நிலையா இருக்கும் இல்லையா? நம்ம ஒன்றும் இல்லை, சின்ன வயசுல ஏன் படிக்கணும்னு நம்ம சொல்றோம், பசுமரத்தாணி போல பதிகும் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு காரணமே, அப்ப நீங்க படிக்கிறது பசுமரத்தாணி போல எப்பயுமே நெஞ்சில் நிற்கும்ட்டு. அப்ப நெஞ்சில இருக்கும் அப்படின்றது நிலைத்து இருக்கும் அப்படின்றது தான். இருப்பிடத்தை நிலை பெற செய்து கொள்ளுதல். ஆணி கொள்ளுதல் அப்படின்னா ஆணி அடிச்ச மாதிரி அப்படிங்கிறவங்கள அது. ஆணித்தரம். உறுதியாக சொல்றது. ஆணித்தரமா சொல்றோம். ஆணித்தரமா சொல்றோம்னா இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதற்றரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் அந்த உறுதியாக எல்லாம் ஒண்ணுதான். ஓகேவா? அப்ப முதற்றரம். ஆணித்தரம்னா முதற்றரம். ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் அப்படின்றது நம்மளுடைய எதிர்ப்பை காட்டக்கூடிய ஒரு இது. என்ன சொல்றது, ஆரவாரமா வந்து ஒரு கோஷம் போடுறோம் இல்லையா? அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து யாராவது எதிர்த்து நம்ம ஒரு இப்போ ஒன்றும் இல்லை, இந்த டிஎன்பிசி எக்ஸாமுக்கே வந்து ஆர்ப்பாட்டம்லாம் நடந்துச்சு. ஸோ அப்போ நமக்கு யார் வந்து முறை செய்யலையோ அவங்களை எதிர்த்து நம்ம கோஷம் போடுறோம் இல்லையா? இந்த கோஷம் அப்படின்றது எல்லாரும் ஒருமித்த குரலாக சொல்லும் போது அது ஆரவாரமாக இருக்கும். ஆலாப்பறத்தல். ஆலாப்பறத்தல் அப்படின்னா சொல்லுவாங்க, ஆலாப்பறக்கிறதுனா ஒரு நிலை இல்லாமல் வந்து அதுவும் வேணும் இதுவும் வேணும் அப்படின்ட்டு அந்த பக்கமும் போகிறது இந்த பக்கமும் போகிறது அப்படின்ற மாதிரி. காசுக்கு ஆளா பறக்கிறான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் எந்தெந்த ஊரில் இருக்கீங்கன்னு தெரியல, ஒவ்வொரு விவாசம் மாறும். ஓகேவா? நம்ம ஏரியாவில் வந்து அந்த இது சொல்லுவாங்க, காசுக்கு ஆளா பறக்கிறான் அப்படின்னா காசுக்காக திண்டாடுறான் அப்படின்ற மாதிரி. ஆவி சேர்த்தல். ஆவி அப்படின்றது உடல். ஓகேவா? அப்போ ஆவிங்கிறது உயிர். உயிர். ஓகே, சாரி. ஆவி அப்படின்றது உயிர். அப்போ வந்து உயிரை சேர்க்கறது. உயிரை சேர்க்கறதுனா வந்து என்ன சொல்லலாம், ஒரு மாதிரி கட்டி அணைத்தல் அப்படின்னு சொல்லலாம். ஆவி சேர்த்தல் அப்படின்னா கட்டி அணைத்தல், இரண்டு உயிர்களை ஒன்றிணைத்தல் அப்படின்ற மாதிரி. ஆழம் பார்த்தல். ஆழம் பார்த்து சொல்லுவாங்களே, ஏதோ பண்ணுவாங்க, ஆழம் பார்க்காம காலை விடாது அப்படின்ட்டு. அப்ப என்ன, ஆற்று தண்ணியில வந்து எவ்வளவு ஆழம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல ரெண்டு காலையும் வந்து அப்படியே போய் துபுக்கடின்னு குதிக்காம ஒரு பக்கம் கரையில இருந்துக்கிட்டு காலை இறக்கி பார்த்து அது எந்த அளவுக்கு ஆழமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அதுதான் ஆழம் பார்க்கறது. அதேதான். ஒருவன் அறிவு முதலியவற்றை ஆராய்தல். ஓகே. அப்ப அந்த தண்ணியோட ஆழம் என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனுடைய அறிவு வந்து அறிவுல இருந்து எல்லாத்தையுமே ஆராய்ஞ்சு பாக்குறது. ஆளும் பாழுமாய். பாலா போச்சு. ஆளு அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், ஆள சொல்லலாமா, ஒரு மனுஷனை சொல்லலாமா? ஆளும் அப்படின்னா ஆழ்ந்த அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள்ல வரும். ஆழ்ந்த. பாலா போச்சுன்னா கெட்டு போயிட்டான், சீர்கேடாய். ஓகே. இல்லனா வீணாக. பாலா போச்சு அப்படின்னு சொல்றோம்ல, பாலா போச்சுன்னா என்ன, வீணா போச்சு அப்படின்னு. ஆறப்போடுதல். ஆறப்போடுதல்னா வந்து கொஞ்சம் காலம் தாழ்த்தி கொஞ்சம் தள்ளி போடுங்க உடனே. இப்ப நார்மலா இப்ப நீங்களே வச்சுக்கோங்களேன், இப்ப படிச்சுட்டு இருக்கீங்க, சோ இந்த டாபிக் வந்து கொஞ்சம் புரியல அப்புறமே படிக்கலாம், சோ கொஞ்சம் அப்படியே அடுத்தடுத்து தள்ளி வைக்கிறது தான் காலம் தாழ்த்துதல் அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு அவசர கதியில எடுத்தோம் அப்படின்னா அந்த முடிவு சரியா வராதுன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன, கொஞ்சம் யோசிச்சு செய்யறா, கொஞ்சம் ஆற போட்டு செய்ய, ஏன் சுட செய்யற, கொஞ்சம் ஆற போடு அப்படிம்பாங்க. இதெல்லாம் சொல் வழக்கு தான். ஆறல் பீரல். ஆறல் பீரல், பீராஞ்சி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்படின்னா ஆராய்ந்து சொல்றத பீராய்ந்து அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தெரியல, கரெக்டா தெரியல. பயனற்றது.
இதுவும் பாத்தீங்கன்னா வீண் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஆறல் பீரல் அப்படிங்கிறதும் வீணாக பயனற்றது அப்படிங்கிற மாதிரி. எப்படின்னா இப்ப ஆறப்போடுதல் அப்படிங்கிறது எப்படி காலம் தாழ்த்துதல்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி ஆறல் பீரல் அப்படின்னா இப்ப வந்து ஒரு இளநிலை இப்ப டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஷெட்யூல் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு இது படிக்கணும் அப்படின்னு ஒரு ஷெட்யூல் போடுறீங்க அப்படின்னா அந்த ஷெட்யூல் ஃபாலோ பண்ணாம அடுத்த நாளைக்கு ஷெட்யூல் போடுறது, அடுத்த நாளைக்கு ஷெட்யூல் பண்றது. அப்ப என்ன பண்றதுன்னா ஒன்னு நம்ம டிசைட் பண்ணிடுறோம், பட் அதை வந்து நம்ம செய்யாம அடுத்தடுத்து காலத்தை தாழ்த்திட்டே போற மாதிரி இது வந்து வீணான செயல் தான். அந்த ஸ்கெடியூல் போடணும் நம்ம படிச்சிடணும், இல்லைன்னா போடவே தேவையில்லை இல்லையா. அப்ப அது வந்து ஒரு பயனற்ற செயல் அப்படிங்கிற மாதிரி வரும். ஒரு இதை வந்து ஆற போடுதல் அப்படின்றது காலம் தாழ்த்துதல் அப்படின்னு வச்சுக்கலாம். அதை வந்து இன்னைக்கு படிக்க வேண்டியது நாளைக்கு படிச்சிட்டீங்கன்னா ஓகே. இல்ல நாளைக்கு வந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு வரும்போது திருப்பி அதை அடுத்த நாள் தள்ளி போறது அப்படின்றது நீங்க போட்ட ஸ்கெடியூலே அவசியமே இல்லை. அது வீண் வேலை. உட்காந்து நீங்க அந்த ஸ்கெடியூல் போட்ட டைம் தான் வேஸ்ட். அதுதான் பயனற்றது. அதுதான் ஆறல் பீரல் அப்படின்னு சொல்லுவோம். ஆற அமர அப்படின்னா பொறுமையா செய்ய, அமைதியாய். யாராவது நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது வந்து இன்னுமா இதை படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நம்மளை வந்து திட்டிகிட்டே இருக்காங்கன்னா என்ன பண்ணணும், அவங்கள உடனே திட்டிடக்கூடாது. அமைதியா நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்மளோட செயலை நம்ம பேசுற அந்த எதிர்ச்சொல்ல நம்ம செயல்ல நம்ம காட்டணும். நம்ம வேலை வாங்கிட்டு அவங்க கிட்ட சொல்லணும். அப்ப அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஏத்து பேச மாட்டாங்க, வாய மூடிட்டு அமைதியா இருப்பாங்க. வாய் மட்டும் இல்ல, எல்லாத்தையும் துவாரங்களையும் க்ளோஸ் பண்ண வைக்கலாம். நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அப்ப வந்து என்ன பண்ணணும், இப்பயே நான் வந்து ஜெயிச்சிருவேன், நான் வந்து வேலை வாங்கிடுவேன் அப்படின்னு கேட்கறவங்க கிட்ட எல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க வந்து உங்களோட செயல்ல தான் காட்டணும், வேலை வாங்கிட்டு தான் சொல்லணும். ஓகேவா. ஆற்றுமாட்டாமை. ஆற்றுதல் அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஆற்றுதல் அப்படின்னா ஒரு செயலை செய்யறதுன்னு சொல்லலாம். ஆற்றுதல் அப்படின்றது செயலை செய்யறதுன்னு சொல்லலாம். மாட்டாமை செய்யாததுதான், செய்ய முடியாமை. ஒரு செயலை செய்யறது ஆற்றுதல் அப்படின்னா, ஆற்ற மாட்டமைன்னா அந்த செயலை செய்ய முடியாமைன்னு சொல்லலாம். இல்லைன்னா தாங்க முடியாத ஒரு செயல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். தாங்க முடியாமை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்து ஆற்றறுத்தல். ஆற்ற அறுக்கிறதா? ஆற்ற அறுக்கணும்னா பாலம் கட்டுற மாதிரி, இடைமறிக்கிற மாதிரி. இடையர் கைவிடு. அறுத்தல் அப்படின்னா கட் பண்றது தானே, இந்த ரிலேஷன்ஷிப்பை இதை வந்து கட் பண்றது தான். ஆறு அப்படின்றது ஆறு போற வழி கட் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இடையில கை வர்றது, இடையில பாலம் வர்றது. அப்படி பாலம் விட்டாலும் தண்ணி போகும். பேரேஜ் மாதிரி நினைச்சுக்கங்களேன். இந்த அணையை கட்டுவாங்களே, அணையை போட்டு தடுத்தாங்கன்னா அந்த தண்ணி வந்து தேங்கி நிற்கும்ல, அந்த மாதிரி. ஆற்றுப்படுத்தல். இது வந்து நம்ம இதுலயே பார்த்துருப்போம், பட்டினப்பாளையிலேயே வந்து பார்த்துருப்போம், ஒரு திருநங்கண்ணனார் வந்து இதில் பார்த்துருப்போம். ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா அந்த பாணர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழி சொல்லி மன்னர்கிட்ட வந்து அந்த பெரும்பொருளை வாங்குறதுக்கு அவங்க சார்ந்த அந்த பாணர்களை வந்து மன்னர்கிட்ட வழி அனுப்புறது, வழி செலுத்துதல், அந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ இதை நம்ம பட்டினப்பாளையிலேயே பார்த்துருப்போம். இசகு பிசகு அப்படி இல்லைன்னா இசக்கு பிசகு அப்படின்னு சொல்றோம். எசகு பிசகா செஞ்சிடாத அப்படின்னா தப்பா எதாவது செஞ்சிடாத, முறைகேடு. கம்முன்னு இருக்க மாட்டான், ஏதாவது எசகு பிசகா செஞ்சுட்டு வந்து இருக்கிறவங்க உயிரம் வாங்குவான். மேக்ஸிமம் பாருங்க, அந்த நம்ம பேச்சு வழக்க நம்ம பேசுற வார்த்தைகளே தான் ஒரு சில வார்த்தைகள் வருது. அதான் நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சு. சிட்டி சைட்ல இருந்தீங்கன்னா தெரியுமான்றது தெரியல, ஊர் பக்கம் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து கம்பல்சரி நிறைய வந்து பெரியவங்க கிட்ட பேசுனீங்க அப்படின்னா அந்த மாதிரி வார்த்தைகள் அவங்க நிறைய யூஸ் பண்ணுவாங்க. போயிடுச்சு. அப்படியா? ஏன் அப்பப்ப ஆகுதுன்னு தெரியல. இருங்க, வந்துருச்சு. கடைசி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்னன்னு செக் பண்ணணும், பண்ணிக்கலாம். இசைக்கேடு. கேடுனாவே வந்து கெட்டது தான், நம்ம அழிஞ்சு போறதுக்கு ஒரு இது. அவனுக்கு கேடு வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்றது. இசை கேடு அப்படின்னா ஒன்னும் இல்லை. இப்போ வந்து இசைனாவே நமக்கு என்ன தெரியும், மியூசிக், பாடல், இந்த மாதிரி தான் தெரியும் இல்லையா. ஸோ அப்போ அவங்க வந்து கரெக்டாக செய்யலை. ஏதோ ஒரு இப்போல்லாம் வர மியூசிக் மேக்ஸிமம் அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக ஒன்று செய்யலை. ஓகே, இப்போ எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இசை கேடு அப்படின்றத நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு இப்போ வர பாட்டெல்லாம் பாருங்களேன், ரொம்ப மோசமா கொள்றாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படின்றத தான் நம்ம சொல்லக்கூடியது. ஓகேவா. அப்ப இந்த இசை கேடு அப்படின்றது அந்த இசையை குறிக்கிறது இல்லை, அந்த இசைக்கு யார் இசையமைச்சா, அந்த பாட்டுக்கு யார் இசையமைச்சாங்களோ அவங்கள நம்ம சொல்றது. அவங்களுடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்குமாறு வந்து நம்ம செய்யக்கூடியது, நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி, சீர்கெட்ட நிலை அப்படின்னு சொல்லலாம். இசை கேடுனா சீர்கெட்ட நிலை. ஓகேவா. இருங்க. ஓகே.
இசைகேடுனா சீர்கெட்ட நிலை. ஸோ இதுல பாத்தீங்கன்னா மொத்தமா 44 சொற்கள் பார்த்திருக்கோம். அதுல 42 அகர வரிசை, மீதி இருக்கக்கூடிய 2 இகர வரிசையில இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த புக்ல செகண்ட் பேஜா இருக்கும். ஓகேவா? ஸோ வீடியோல இது தேர்ட் வீடியோ, பேஜ்ல இது செகண்ட் பேஜ். ஏன்னா தகர வரிசையில ஒரு பேஜ் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அடுத்த பேஜ் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இது எந்த புக் அப்படின்னு பாத்தீங்கன்னா மரபு தொடர் வரிசைன்ட்டு புக் இருக்கும். அந்த புக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகர வரிசையிலேருந்து அப்படியே 1 by 1 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் இது இரண்டாவது பக்கம். 3 வீடியோ பார்த்தாச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து 2வது பேஜ். ஓகேவா? சோ அந்த வீடியோ எல்லாமே ஆல்ரெடி நீங்க 2 வீடியோ போட்டுருக்கோம். நீங்க பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். நீங்க வந்து ஃபுல்லா பாத்துருங்க. ஓகேவா? சோ ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு தெளிவா புரியும். எப்பயுமே நாங்க சொல்றத மட்டும் கேட்டுக்காம ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை கேட்டோன்னே உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறது அந்த திங்கிங் பவரை இம்ப்ரூவ் பண்ணிட்டே வாங்க. சப்போஸ் அப்படி தெரியல அப்படின்னா அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். தெரிஞ்ச விஷயங்களை நீங்களா வந்து கமெண்ட்ல சொன்னீங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேருக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா அவங்களும் இந்த மாதிரி திங்க் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த இதுக்கு வருவாங்க. ஏன்னா இல்ல அப்படின்னா நோட்ல மட்டுமே நம்ம நோட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நம்ம அந்த புக்கை பார்த்து படிக்கிறத விட நமக்கு அந்த வார்த்தையை பார்த்து, ஏன்னா நம்ம பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய சொற்கள் அப்படிங்கும்போது நம்ம வார்த்தைகள் வரும்போது நம்ம எப்படி யோசிக்கிறோம், அதை நம்ம எப்படி வந்து இதுவா இருக்கலாம்னு நம்ம கெஸ் பண்ணுவோம்ல, அந்த கெஸ்ஸிங் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க புக்கை பார்த்தீங்கன்னா கூட அதில் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்னா அதுக்கு ஓகே இப்படி நம்ம இதை யோசிச்சிருக்கலாம் அப்படின்ற அந்த புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரபு தொடர் வரிசையில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 26 பேஜ் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா கூட 26 நாள்ல முடிச்சிடலாம். அது ஒரே அடியா 26 நாளும் பார்க்கணும்னு இல்லை, எப்பப்போ சின்ன கேப் பாத்தீங்கன்னா. இன்னொன்னு அந்த பழசு முடிஞ்சீங்க இல்லையா, அந்த 1வது பக்கம் 2வது பக்கம் முடிச்சுட்டு 4வது பக்கத்துக்கு வரீங்க அப்படின்னா முதல் பக்கத்துல என்ன இருக்கு அப்படின்ட்டு நீங்களே அந்த புக்கை பார்க்காம நீங்களே மைண்ட்ல ரிமெம்பர் பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா அந்த தட்டி அழைத்தல் அப்படின்றது போருக்கலைத்தல் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க இங்க படிச்சது ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு என்ன வார்த்தை நம்ம அதுக்கு பார்த்தோம், எந்த வார்த்தைக்கு அதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கறது அப்படியே நீங்க லிங்க் பண்ணிக்கிட்டே வரணும். அப்புறம் அந்த தட்டுமிண்டு அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தண்டுமிண்டு அப்படின்றது பெருங்கோபம், மூர்க்கத்தனம் அப்படின்னு. அப்ப பெருங்கோபம் அப்படின்றது மைண்ட்ல நமக்கு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இப்ப நான் யோசிச்சாலும் பெருங்கோபம் தான் வரும். அப்ப பெருங்கோபம் அப்படின்றது மூர்க்கத்தனம் அப்படின்றது நம்ம ஆன்சரா பார்த்தோம் அப்படின்னா நம்மளால ஓகே இதுதான் அப்படின்றது ஆன்சரா நம்மளால ஈஸியா பிக் பண்ண முடியும். ஓகேவா? அதனால நீங்க போக போக அடுத்தடுத்த பக்கத்துக்கு போகும்போது முன்னாடி பக்கத்துல நீங்க என்ன பார்த்தீங்களோ அப்பப்போ அந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்து பாருங்க. இந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.